எனக்கு நடந்திருக்கு. இது எனக்கு நான் நீ ஸ்போர்ட்டிவா விளையாட மாட்டேன் சொன்னேன். நான் இதுக்காக வந்து பிரேக் டவுன் நான் மட்டுமா கணக்கு தெரியுது கிளியரா எடுத்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். விஜய் பார்வதியும் திவாகரும் குவாலிட்டி செக் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. ஏதோ ஒரு டாஸ்க் நடக்குது போல. இவங்க ரெண்டு பேர் குவாலிட்டி செக் ஆபீசர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வச்சு தான் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது விஜய் பார்வதிக்கு பக்கத்துல திவாகர் இருக்காரு. அதே சமயம் வியானாக்கு பக்கத்துல ரம்யா ஜோ இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல 4 பேர் இருக்காங்க. முதல்ல விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அது எனக்கு நாள்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து விஜய் பார்வதியை டார்ச்சர் பண்ண மாதிரிலாம் விஜய் பார்வதி ஃபீல் பண்ணாங்கல்ல. விஜய் பார்வதி ஃபீல் பண்ணது மட்டும் இல்ல, அது உண்மையும் கூட. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் விஜய் பார்வதியை டார்ச்சர் பண்ணதான் செஞ்சாங்க. விஜய் பார்வதி மேல தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்பு இருந்தது. பட் அவங்க சைட்ல இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க. உனக்கு இப்ப நடக்கிறது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நடக்குதுன்னு பார்வதி சொல்றாங்கல்ல. அப்ப உள்ள இருக்க கனி எஃப்ஜேவை காட்டுறாங்க. அதாவது இவங்கள பத்தி தான் பேசுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வியானா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டேன்னு என்ன பார்த்து சொல்றாங்க. நீ அதுக்குள்ள சீக்கிரமா பிரேக் டவுன் ஆயிடுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பிரேக் டவுன் ஆனதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த எஃப்ஜே ஸ்டார்டிங்ல இருந்து என்னையே தான் டார்கெட் பண்றான். இப்ப நேத்து இல்ல, அதாவது நேத்து இன்னைக்கு இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன குறி வச்சு தான் நிறைய பேசுறான்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான். வியானாவும் சுபிக்ஷாவும் சேர்ந்த மாதிரி அந்த ஜக்கூசியில குளிச்சிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரிப் கிளப்ல இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி அவன் ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பான். யாரு? எஃப்ஜே அந்த கமெண்ட் அடிச்சிருப்பான். அந்த கமெண்ட் எல்லாம் நியாயமா விஜய் சேதுபதி பேசி இருக்கணுங்க. எப்படிப்பா நீ அப்படி கமெண்ட் அடிப்ப, அது தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கணும். அவ்வளோ அஃபென்சிவா ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பான். அதை தாண்டி அப்பயே இவங்களை மார்க் பண்ற மாதிரி பண்ணியிருப்பான். ஜுஜு 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 அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணியிருப்பான். நீங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. அந்த மாதிரி மார்க்கிங்லாம் பண்ணியிருப்பான். இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றான். இப்போ அதிகமா டார்ச்சர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆதிரையை ஜெயிலுக்கு அனுப்பும் போது சில விஷயங்களை சொல்லி அனுப்புனாங்கல்ல. அப்ப அவ இங்க இருந்துகிட்டே அந்த இடத்துல இருக்க எஃப்ஜேக்காக விளையாடுறான்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதனால தாங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது, வெளியே இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? நேத்து நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி எஃப்ஜே அதுல இருந்து தப்பிச்சிட்டான். அப்படி தப்பிக்காம இருந்தானா அவனும் நாமினேஷன்ல வந்திருப்பான். ஆனா நாமினேஷன்ல இப்போதைக்கு ஆதிரை வந்திருக்காங்க, வியானா வந்திருக்காங்கல்ல. வியானா தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வியானா தான் இருக்காங்க, செகண்ட் பொசிஷன்ல சுபிக்ஷா இருக்காங்க, அந்த ஆதிரை இருக்காங்கல்ல கடைசி பொசிஷன்ல இருக்காங்க. ஆதிரை அரோரா ரெண்டு பேருமே கடைசி பொசிஷன்ல இருக்காங்க. சோ மக்களுக்கு தெளிவா தெரியுது யாரை உள்ள வச்சிருக்கணும், யாரை வெளியே அனுப்பணும்ட்டு. மக்களுக்கு ஆதிரை மேல இந்த விஷயத்துல மட்டும் கோபம் கிடையாது. அதாவது வியானாவை இவங்க ரொம்ப மார்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் கோபம் கிடையாது. இதெல்லாம் கூட மக்கள் டாஸ்கா தான் பார்த்துட்டு போவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆதிரை சில வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால தான் மக்கள் வந்து இந்த வாட்டி ஓட்டே போடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வீக்ல ஆதிரை போல்டா பேசுறத பார்த்து மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருந்தாங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல தான் நான் சொல்றேன். அஃபிஷியல் ஓட்டிங்கை பத்தி நமக்கு தெரியாது. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லலாம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஆதிரை விளையாடுற கேமை பார்த்து இப்போ கடைசி பொசிஷன்ல அரோராக்கும் இவங்களுக்கும் தான் போட்டி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி இவங்க ரெண்டு பேர்ல யாரோ தான் வெளியே போக போறாங்க. நான் கூட கலையரசனுக்கு ஓட்டு வராம அவன் ரொம்ப டவுன்ல இருப்பான்னு பார்த்தா அவன் டவுன்ல இல்லைங்க. அவன் ஒரு 4வது பொசிஷன் 5வது பொசிஷன்ல இருக்கான். இவங்க ரெண்டு பேர் தான் கடைசி 2 பொசிஷன்ல இருக்காங்க. சோ மக்கள் இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது அனுப்பணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெளிவா தெரியுது. எஃப்ஜே உசாரா இந்த வாட்டி நாமினேஷன் பாஸ் வாங்கி தப்பிச்சிட்டாங்க. எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கும். அது மட்டும் அவனுக்கு கிடைக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் அவன் தான் போயிருக்க வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். ஸோ இந்த வாட்டி ஆதிரை அரோரா தான் இப்போதைக்கு போறதுக்கான வாய்ப்பு ஹெவியா தெரியுது. ஏன்னா பர்சன்டேஜ்லாம் 6% தான் ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. ஓட்டு பெருசா யாருமே இவங்க ரெண்டு பேருக்கு போடல போல. இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போவாங்க. ஆதிரையை பிக் பாஸ் அனுப்ப போறாரா இல்ல அரோராவை அனுப்ப போறாரா தெரியல. ஏன்னா ரெண்டு பேரை வச்சு தான் ஹெவியா கண்டென்ட்டே போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேர்ல யாரு போனாலும் பிக் பாஸுக்கு லாஸ் தான். ஸோ யாரு போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த இஷ்யூவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இது என்ன டாஸ்க்னோ கிளியரா தெரியல. ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம்.